கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 9, 2021 ஒரு தம்பதி பைக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேர் கோபிநாத், கார்த்திகா. போயிட்டுருக்கும்போது லெஃப்ட் சைட்லேருந்து இன்னொரு பைக்காரன் வந்து இவங்க மேலே இடிச்சிருக்கிறான். இடித்ததில் இந்த கார்த்திகா வந்து அந்த இடத்துல விழுந்திருக்கிறாங்க. கோபிநாத் ஒரு 10 அடி தள்ளி போய் விழுந்திருக்கிறாரு. அவர் வந்து ஹெல்மெட் போட்டதுனால ஒன்றும் ஆகலை. அவருக்கு வந்திருக்கிறாரு. ஓடி வந்து தன்னோட மனைவியை தூக்கி பார்த்துருக்கிறாரு. அவங்க மனைவி வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணப்படுறாங்க. அட்மிட் பண்ணப்பட்டு அங்கே வந்து அவங்களுக்கு வெளிக்காயம் எதுவுமே இல்லையா, ஆனால் உள்காயம் இருந்திருக்குது. அதாவது அவங்க தலையில் அடிபட்டு இருந்திருக்குது. அவங்க வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஷியஸ் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம், உங்களுக்கு அடிபட்ட அந்த அதிர்ச்சி இருந்தனால இந்த இம்பேக்ட் இருக்கும், ஸோ அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கோபிநாத் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கார்த்திகாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்க்கிங்களா, இவங்க தான் அந்த கார்த்திகா, இவங்க தான் அந்த கோபிநாத். ஸோ இவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு அடுத்த நாளே என்ன ஆயிருக்குன்னா, அடுத்த நாளே இவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வித்தியாசமாக சத்தம் போடுறது, கை கால்களை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை டயக்னோஸ் பண்ண முடியல, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐசியூ உள்ள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவங்க வந்து வடபழனியில் உள்ள சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க பிரெயினில் வந்து ஆக்சிடெண்ட் ஆனால இன்ஜுரி ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ இவங்க வந்து அன்கான்ஷியஸ்லேருந்து, அதாவது கோமா ஸ்டேஜ்லேருந்து திரும்பி வர்றது ரொம்பவே கஷ்டம், அதாவது வரலாம் வராமையே போகலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் மனசை தேத்திக்கோங்க, நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும், அதே மாதிரி வீட்லேயும் ஹாஸ்பிட்டல் செட்டப் செய்யணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 வருஷம் கரெக்டாக ஜனவரி 9, 2021 ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த கார்த்திகா வந்து பெட்டில் தான் இருக்கிறாங்கங்க. ஸோ அவரோட ஹஸ்பண்டு, அந்த கார்த்திகாவோட அம்மா, இந்த கோபிநாத்தோட அம்மா, அவங்க ஃபேமிலி, அது தவிர ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இவங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்பவே அவங்க படுத்திருக்காங்க. கண்ணெலாம் மேலே கண்ணு திறந்துருக்கான அவங்க கண் வந்து மேலே பார்க்க இருக்குது, வாய் வந்து அசைக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் அவங்களோட அசைவு. அவங்களுக்கு ஃபுட்டு வந்து டியூப் மூலமாக தான் கொடுக்கப்பட்டுருக்குது. ஸோ அதுவும் இன்ஜெக்ஷன் மூலமாக அவங்களுக்குன்னு ஒரு ஃபுட்டு ப்ரோட்டீன் பவுடர் தான் கொடுக்கணுமா, ஸோ அதை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதுதான் மக்களே, அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோபிநாத், ஒரு நாளைக்கு அவங்க மனைவிக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னா 11,000 ஒரு நாளைக்கு 11,000 செலவாகுமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு. ஒரு நாளைக்கு 11,000, ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஆகும்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா ஆகுமா. இது வரைக்கும் அவங்க பண்ண செலவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே அவங்க செலவு பண்ணியிருக்காங்களாம் அவங்க மனைவிக்காக. ஸோ அவ்வளோ அவங்க கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க நம்பிக்கையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க, அவ்வளோ அவங்க மேலே அன்பு வச்சுருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, செலவுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, என்னோடய ஒரே குறிக்கோள் கார்த்திகா வந்து மறுபடியும் திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க நிலம், லேண்டு, ஜுவல்ஸு, வீடு எல்லாமே விற்றுட்டாங்களாங்க. எல்லாத்தையும் விற்று செலவழித்து இப்போ எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கார்த்திகாக்காண்டி நான் எதுனாலும் பண்ணுவேன், அவங்க வந்து மறுபடியும் மீண்டு வருவாங்க, அதான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரோட வேலையும் ஜாபையும் ரிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களை வந்து டே நைட்டு இவங்களை ஃபுல்லாக பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கணும். ஸோ வந்து வேலைக்கும் போயிட்டு இவங்களையும் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், என்னோடய கசின் மூலமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் வர்ற இன்கம்மை வச்சும், அதுக்கப்புறம் ஃபண்டு மூலமாகவும் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து இப்போ நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு அவங்க இப்போ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதான் இந்த சம்பவம் மக்களே. கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. இப்போவும் சில டைம் வந்து அவருக்கு காசு இல்லாமல் பெருமா கட்டுறதுக்கு, அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் பெர்மிஷன் கேட்பாங்க, அந்த மாதிரி காசு இல்லை, ஒரு 2 டேஸ் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் அதுக்கப்புறம் தான் கெட்டு வரான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் குழந்தை இருந்திருக்கு. இந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது 6 மாதத்தில் குழந்தை இருந்திருக்குது. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு 3 வயசு ஆகுதுங்க. ஸோ அவ்வளோ கொடூரமான அவங்க பார்த்து, நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
பெட்லேயே தான் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. ஸோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க கார்த்திகான்னு கூப்பிட்றாங்க. அப்படி கூடும்போது அவங்க கண்ணு மட்டும்தான் அசைக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதில் எவ்வளோ நாள் ஆகும்னே தெரியாதான், சரியாகிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்னே தெரியாது, சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோ நாள்னாலும் ஆகலாம். ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஸோ இவர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு செலவழித்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்களாம் அவங்களோட ஒய்ஃபுக்காக. இன்னும் எவ்வளோ செலவாகும்னே டாக்டர் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கே 11,000ன்னா பார்த்துக்கோங்க, ஒரு மாதத்துக்கு 3.5 லட்ச ரூபா ஆகுதான். அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிப்போம். அவங்களுக்காக உதவி செய்யுங்க. அவங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட வீடியோஸ் இருக்குது. ஸோ அவங்க எது மூலமாக அவங்க உதவி கேட்குறாங்களோ அதன் மூலமாக அவங்களுக்கு உதவி கொடுங்க. ஃபண்டு மூலமாக அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்க்கட்டும், நிறைய பேர் அவங்களுக்காக உதவி பண்ணட்டும், அவங்க சீக்கிரமே குணமாகி வரட்டும். அதுதான் எல்லோருடைய வேண்டதாக இருக்கும். ஸோ அந்த சம்பவம் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஒருத்தர் மேலே ஒரு அன்பு வச்சுருந்தோன்னா அந்த அன்பு வந்து எவ்வளவு செலவான பணம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர் அவ்வளோதான். ஸோ அது வந்து அன்பு வச்சுருக்கும்போது அது எவ்வளோ செலவானாலும் நம்ம செலவழிப்போம். அது அவருக்கு சொல்கிறாரு. அவருக்கு வந்து காசு கெட்டும்போதெல்லாம் அது ஒரு பணமாகவே தெரியாது. ஏன்னா அப்போ அவர் கெட்டும்போதெல்லாம் என்ன நினைப்பார்னா, தன்னோட மனைவி வந்து திரும்ப பழைய நிலைக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாராம். ஸோ அதுதான் அவர் கண்ணுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் மக்களும் இருந்துட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எந்த ஒரு கொள்ளை தற்கொலை சம்பவங்கள்லாம் நடக்காது. அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஜஸ்ட்டு உதவி பண்ணுங்கள். ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு பணம் கொடுங்க. அவங்க சீக்கிரமே பழைய நிலைக்கு வரணும்னு எல்லாரையும் எல்லாருமே வேண்டிப்போம். அதான் அந்த வீடியோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். அடுத்து பாய்.